GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரஸ் கட்சியை நிலைகுலைய செய்திருக்கிறது. திமுகவை மிரட்டி பணிய வைக்கலாம் என நினைத்திருந்த ராகுல் காந்தியின் கனவு இதன் மூலம் களைந்துள்ளது என்கிறார்கள் கதர் சட்டையினர். பீகாரில் ராஷ்டிரிய ஜனதா தளத்துடன் கூட்டணி வைத்து 61 தொகுதிகளில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி வெறும் 6 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருக்கிறது. இந்த படுதோல்வி ராகுல் காந்தியை மட்டுமல்ல ஒட்டுமொத்த காங்கிரஸையும் அப்செட் ஆக்கியுள்ளது. மேலும் அடுத்த ஆண்டு நடைபெறவிருக்கிற தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம் உள்ளிட்ட 5 மாநில சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சிகளிடம் பேரம் பேசும் பவரையும் இழக்க செய்திருக்கிறது இந்த படுதோல்வி. இதுகுறித்து பீகார் தேர்தல் பணிகளில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்ட தமிழக காங்கிரஸ் எம்பிக்கள் சிலரிடம் பேசிய போது பாஜகவின் வாக்கு திருட்டுக்கு எதிராக ராகுல் காந்தியின் தேர்தல் பரப்புரை தேசிய அளவில் பேசு பொருளானது. இதனால் வாக்கு திருட்டு விவகாரம் பரபரப்பாக வெடித்தது. அந்த வகையில் பீகார் தேர்தலில் இது தாக்கத்தை ஏற்படுத்தும் என ஏக எதிர்பார்ப்பில் இருந்தார் ராகுல் காந்தி. குறிப்பாக காங்கிரஸ் போட்டியிட்ட 61 தொகுதிகளில் 50 இடங்களில் வெற்றி கிடைக்கும் என நினைத்தார். அந்த வெற்றியின் மூலம் தமிழகத்தில் தனது அரசியல் காய் நகர்த்தல்களை வேகமாக நகர்த்த வேண்டும் என திட்டமிட்டிருந்தார் ராகுல். அதாவது திமுகவுடன் கூட்டணியில் உள்ள காங்கிரசுக்கு அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு வேண்டும் என்பதே ராகுலின் திட்டமாக இருந்தது. பீகார் தேர்தல் களத்தில் பிரச்சாரம் முடிந்ததும் அவரை நாங்கள் சந்திக்கும் போது தமிழகத்தின் அரசியல் குறித்து விவாதித்தார். எங்களின் கருத்துக்களை கேட்டறிந்ததுடன் இந்த முறை திமுக கூட்டணியில் பேச வேண்டிய ஒரு திட்டம் இருக்கிறது, அதனை சாதிக்க வேண்டும். நீங்கள் கட்சியை தமிழகத்தில் உயிரோட்டமாக வைத்திருக்கும் வேளைகளை கவனியுங்கள். தேர்தல் பணிகளில் சீரியஸாக இருக்க வேண்டும். தமிழகத்தில் உங்களின் அரசியல் எப்படி இருக்கிறதோ அதற்கேற்பத்தான் நாங்கள் திமுகவிடம் பேச்சுவார்த்தை நடத்த முடியும். உங்களின் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் என தெரிவித்தார் ராகுல் காந்தி. அதாவது அதிக இடங்கள், ஆட்சியில் பங்கு என்பதே ராகுல் காந்தியின் திட்டமாக இருந்தது. அதற்கு வலு சேர்க்கும் வகையில் சத்தியமூர்த்தி பவனில் அடிக்கடி ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார் செல்வ பெருந்தகை. அப்போதெல்லாம் கூட்டத்தில் பேசிய பலரும் அதிக சீட்டுகள், ஆட்சியில் பங்கு என்பதை வலியுறுத்தி பேசியதோடு இதற்கு திமுக சம்மதிக்க மறுத்தால் கூட்டணியிலிருந்து வெளியேறி விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்கலாம் என்கிற கருத்துக்களை வெளிப்படுத்தினர். ஆனால் இதனை திமுக தலைமை ரசிக்கவில்லை. சோனியா மற்றும் ராகுலிடம் நல்ல நட்பை வைத்திருக்கும் திமுக எம்பி ஒருவர் மூலம் கூட்டணிக்குள் சிக்கலை ஏற்படுத்தும் வகையில் காங்கிரஸ் தலைவர்களின் நடவடிக்கைகள் இருக்கின்றன. இதனை திமுக விரும்பவில்லை என்பதை தெரிவிக்கப்பட்டது. உடனே கிறிஸ் ஜோடங்கரிடம் அறிவுறுத்தினார் ராகுல் காந்தி. இதனையடுத்து சத்தியமூர்த்தி பவனில் நடந்த ஆலோசனையில் கூட்டணி குறித்து பொதுவெளியில் யாரும் பேசக்கூடாது என காங்கிரஸ் தலைவர்களுக்கு கடிவாளம் போட்டார் கிறிஸ் ஜோடங்கர். அதன் பிறகு தமிழக காங்கிரஸ் தலைவர்கள் அமைதியானார்கள். ஆனால் பொதுவெளியில் தான் கூட்டணி ஆட்சி குறித்து பேசவில்லையே தவிர உள்கட்சி விவாதங்களின் போது அழுத்தமாக இதனை வலியுறுத்தினர். அதோடு டெல்லிக்கு படையெடுத்து மல்லிகார்ஜுன் கார்கே மற்றும் KC வேணுகோபாலை சந்தித்து கூட்டணி ஆட்சியை வலியுறுத்துங்கள், இல்லையேல் கட்சியை வளர்க்க முடியாது, கூட்டணி ஆட்சிக்கு திமுக மறுத்தால் கூட்டணியை விட்டு வெளியேறலாம் என்பதை அழுத்தமாக சொல்லிவிட்டு வந்தனர். இதன் பிறகு இது குறித்து 2 முறை ராகுல் காந்தியிடம் கார்கேவும் வேணுகோபாலும் ஆலோசனை நடத்தினர். அப்போது இந்த முறை திமுகவிடம் கூடுதல் சீட் கேட்டு அழுத்தம் தருவதை விட ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதில் அழுத்தம் கொடுக்கலாம் என சொல்லியிருக்கிறார் ராகுல். கடந்த 2021ஆம் தேர்தலில் ஒதுக்கப்பட்ட 25 தொகுதிகளையே இப்போதும் ஏற்போம், ஆனால் ஆட்சியில் காங்கிரசுக்கு பங்கு வேண்டும் என திமுகவிடம் பேச வேண்டும், இல்லையேல் மாற்று வழிகளை பரிசீலிப்போம், எங்களை தவறாக நினைக்க வேண்டாம் என திமுகவிடம் சொல்லிவிடலாம், இதுதான் எனது திட்டம் என அவர்களிடம் ராகுல் காந்தி தெரிவித்திருக்கிறார். அதனை கார்கேவும் வேணுகோபாலும் வழிமொழிந்துள்ளனர். இவர்கள் இருவரில் திமுகவிடமிருந்து காங்கிரஸ் வெளியேறி விஜய் கட்சியுடன் கூட்டணி வைக்க வேண்டும் என அதிகம் திட்டமிடுவது KC வேணுகோபால் தான். இவருக்கு கேரளாவில் முதல்வராக வேண்டும். அதற்கு விஜய் கட்சியுடன் கூட்டணி வைத்தால் கேரளாவில் விஜய் கட்சிக்கு இருக்கும் 2.5% ஓட்டுகளை எளிதாக வாங்கிவிடலாம் என்பது வேணுகோபாலின் கணக்கு. ஆக பீகாரில் கிடைக்கும் வெற்றியை வைத்து திமுகவிடம் ஆட்சி அதிகார பேரத்தை நடத்த வேண்டும் என ராகுல் காந்தியும் வேணுகோபாலும் திட்டமிட்டிருந்தனர். ஆனால் இவர்களின் ஒட்டுமொத்த கனவையும் களைத்துவிட்டது
பீகார் தேர்தல் முடிவுகள் என்று விரிவாக சுட்டிக்காட்டுகிறார்கள் காங்கிரஸ் எம்பிக்கள். ராகுல் காந்தியின் இந்த திட்டத்தை திமுக தலைவரும் முதல்வருமான ஸ்டாலின் ஏற்கனவே அறிந்து வைத்துள்ளார். இதனிடையே பீகார் தேர்தல் முடிவுகளை அடுத்து நிதிஷ்குமாருக்கும் தேஜஸ்விக்கும் வாழ்த்துக்கள் சொன்னதோடு இந்த முடிவுகள் அனைவருக்குமான பாடம் என்று சொல்லியிருக்கிறார் ஸ்டாலின். அதாவது பீகார் தேர்தலை வைத்து திமுகவை மிரட்டி பார்க்கலாம் என திட்டமிட்டிருந்த ராகுல் காந்திக்கு ஒரு மெசேஜ் சொல்ல வேண்டும் என்பதற்காக தான் அனைவருக்குமான பாடம் என்ற வார்த்தைகளை பயன்படுத்தி இருக்கிறார் ஸ்டாலின். முதல்வரின் இந்த வார்த்தைகள் ராகுல் காந்திக்கு மட்டுமல்ல, கூட்டணியில் இருந்து கொண்டே திமுகவை மிரட்டி பார்க்கலாம் என திட்டமிட்ட அனைத்து தோழமை கட்சிகளுக்கும் சேர்த்துதான். கூடுதல் சீட், கூட்டணி ஆட்சி என்கிற பேரமெல்லாம் இனி ஸ்டாலினிடம் நடக்காது என்கிறார்கள் திமுகவின் சீனியர்கள். பீகார் தேர்தல் முடிவுகள் காங்கிரசுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருப்பது விஜயையும் அவரை சுற்றியிருப்பவர்களையும் அதிர்ச்சியடைய வைத்திருக்கிறது என்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.